அன்பு தோழர்களை, வாங்க நமக்கு தெரிஞ்ச அரசியலை பேசுவோம். ஓரிரு நாட்களாக சமூக வலைதளங்களில் பரபரப்பாக ஓடுற செய்தி தான் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை பற்றி ஒரு செய்தியும், அப்புறம் கரூர் சம்பவத்தை அந்த அரசாணை வழங்கும் திட்டத்தில் முதல்வர் அவர்கள் பேசிய பேச்சும், அப்புறம் ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்புக்கு மாற்றமாக பள்ளியிலேயே ஒளிபரப்பான செய்தியும் அது சம்பந்தமான வலைத்தளங்களில் பரபரப்பாக பேசுது. அது சம்பந்தமான ஒரு வீடியோ காணொளி தான் இது. வாங்க, அதாவது முதல்ல கரூர் சம்பவத்தை பற்றி பார்த்துடலாம். கரூர் சம்பவத்தில் இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் கரூரில் இறந்த மக்களுக்காண்டி அந்த 41 பேருக்கு வந்து அரசு வேலை வாய்ப்பு அளிக்கிறாரு. அந்த அரசாணையை வெளியிடுறதுக்காண்டி அங்கே போயிருந்த அந்த கூட்டத்தில் வழக்கம் போல் எப்போதும் எந்த பாணியில் பேசுவாரோ அதே பாணியிலேயே நேற்றும் பேசியிருக்காரு என்று எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது நீங்கள் எதுக்கு போனீங்க? அந்த மக்களுடைய கவலைகளை தீர்க்கவும், அந்த மக்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு அளிக்கிறதுக்கும், அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டும் விதமாக இருக்கிறதுக்காண்டி தான் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறீங்க. அங்கே போய் அவங்கள்ட்ட உள்ள அந்த கவலையை கூட இன்னும் தீர்ந்திருக்காது, அந்த மக்களுடைய கவலை கூட. அங்கே போய் நீங்கள் பாட்டு பாடுறீங்க, உற்சாகத்தை ஏற்படுத்துகிறங்கிற பேரில் பாட்டு பாடிக்கிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க என்று மக்கள் தெளிவாக சொல்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ இருக்கிறது நீங்கள் ஆட்சியில், இப்போவும் திருப்பி டிஎம்கேன்னு பேசுகிறீங்களே தவிர, அங்கே போய் பிஜேபியை பற்றியோ ஒன்றிய அரசை பற்றியோ எதுவாச்சும் பேசுனீங்களா? அதெல்லாம் எதுவுமே பேசலை. ஒன்றிய அரசால் பிரச்சனைகள் உள்ளாகிற செய்திகள்லாம் எதுவும் குரல் கொடுத்து பேசுகிறீங்களா? அதை பற்றி இல்லை. மீண்டும் திமுக இதை ஒற்றை கருத்தாகவே நீங்கள் வச்சுக்கிட்டு பேசுகிறீங்கன்ட்டு மக்கள் சொல்கிறாங்க. அதாவது காவிரி நீர் பிரச்சனையை பற்றி பேசலை, அப்புறம் துணைவேந்தரை பற்றி எதுவுமே நீங்கள் பேசலை. இப்படி எந்த பிரச்சனையை பற்றியும் பேசாமல் மீண்டும் திமுக தீய சக்தி, திமுக வந்துடக்கூடாது. இப்போ இருக்கிறது நீங்கள் தானே, அப்புறம் என்ன திமுக திருப்பி வந்தான்னா வரலன்னா என்ன? இடைத்தேர்தலில் அங்கே போய் ஓட்டு கேட்குறதுக்காண்டி நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க. வரக்கூடிய இடைத்தேர்தலில் திமுகவை வந்து வீழ்த்தணும். நீங்கள் அரசாணை வெளியிடுறதுக்கு போனீங்களா, இல்லை ஓட்டு கேட்க போனீங்களா என்று கேள்வி எழுப்புகிறாங்க. அப்போது மீண்டும் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து படத்தில் உள்ள மாதிரி டைலாக்கை மட்டுமே பேசுகிறீங்களே தவிர, எது மக்களுக்கு தேவையோ அந்த ஒரு செயலை செய்யலைன்ட்டு தான் எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரெண்டாவது, கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிட்டார். என்ன சொன்னார்னாக்கா, பள்ளிக்கூடத்தில் வளாகத்தில் வந்து அரசியல் பேசக்கூடாது, அரசியல் கட்சி சார்ந்து யாரும் வரக்கூடாது, அரசியல் சம்பந்தமான பேச்சுக்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடாது, கல்விக்கூடத்தில் அது அப்படி வந்துச்சுன்னா கண்டிக்கத்தக்கது. இங்கே வந்து பள்ளியில் வந்து பள்ளி சம்மந்தமாக உள்ளது தான் இருக்குன்னு, கல்வி சம்மந்தமாக உள்ளது தான் பேசணும் கொள்ளணும். இங்கே வந்து ஒரு அரசியல் கட்சி சம்மந்தமாகவும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சம்மந்தமாகவும் பேசுகிறது வந்து பிள்ளைகளுடைய கல்வியை வந்து பாதிக்கும். அதனால் இனிமேல் யாரும் கல்வி நிறுவனம் உள்ள வந்து அரசியல் சம்மந்தமாக யாரும் வரவே கூடாதுன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். நல்ல அறிக்கை அது, அதை எல்லாருமே வரவேற்கத்தக்க பார்த்தாங்க. ஆனால் நேற்று கரூரில் விஜய் பேசும்போது அதை லைவாக டெலிகாஸ்ட் கரூர்லேயே ஒரு பள்ளிக்கூடத்தில் செஞ்சது பெரும் பேசு பொருளாக மாறிடுச்சு. என்ன ராஜ்மோகன் அவர்கள் வந்து இந்த மாதிரி அறிக்கை இருந்தார், இன்றைக்கி என்னண்டா அவருடைய தலைவர் பேச்சையே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு முரணா இல்லையான்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக வலைத்தளங்களில் இது பெரிய பரபரப்பாகனதோட நேற்று அந்த கல்வி நிறுவனத்தில் உள்ள ஆசிரியரை ராஜ்மோகன் அவர்கள் வந்து இடைநீக்கம் செஞ்சுருக்காரு. ஒரு பேசு பொருளாக ஆனது பிறகு இடைநீக்கம் செஞ்சுருக்காரு. இதை வந்து மக்கள் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இது ரெண்டாவது ஒரு விஷயம். மூணாவது ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தாவக்காவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு, அமைச்சர் பதவியை வாங்கிட்டாங்க. இருந்தாலும் செய்தியாளர்லாம் கேட்கும்போது
நாங்கள் டிஎம்கே கூட்டணியில் தான் இருக்கோம், நாங்கள் வெளியேறேன்னு சொல்லலை, டிஎம்கே தான் நாங்கள் வெளியேறிட்டோன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு சைடு பேசுகிறாரு. இன்னொரு சைடு வந்து எங்களுடைய திமுக கூட்டணி நட்பு இன்னும் தொடருதுன்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லும்போது செய்தியாளர்கிட்ட இந்த மாதிரி சொல்லும்போது பொதுமக்கள் சில கருத்துக்களை வைக்கிறாங்க. இதை வந்து ஃபேஸ்புக்கில் நம்ம பார்த்தோம். என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அதாவது அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வந்து ஏற்கனவே ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார். பாமக எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம், இப்படி தான் கடந்த காலத்தில் சொன்னதுனால டிஎம்கேட்ட வந்து எத்தனையோ தடவை பாமக பேச்சுவார்த்தை நடத்தியும் திருமாவளவன் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறதுனால நான் பாமகவை சேர்த்துக்கலை. அதே மாதிரி இப்போ இருக்கிற தாவேக்கா செய்வாங்களாங்கிறது ஒரு சந்தேகம்தான். அப்படி இருக்கிறதுனால தாவேக்கா வந்து எந்த நேரத்தில் வேணுமோ பாமகவை கூட்டணியில் சேர்க்கலாம், அப்படி சேர்த்தா நம்ம வெளியிடுறன்னு ஒருவேளை டிஎம்கே மாதிரி இல்லாமல் தாவேக்கா பாமகவை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டா, ஏன்னா தாவேக்காவுக்கு வந்து எம்எல்ஏ தான் முக்கியம், எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் சேர்த்துக்குவாங்க. அப்படி இருக்கையில் ஒருவேளை திடீர்னு பாமக உள்ற வந்துருச்சுன்னா நம்ம வெளியேறணுங்கிறதுனால அண்ணன் வந்து இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு ஒரே சமூக வலைதளம் இதே பரபரப்பாக இருக்குது. ஏன்னாக்கா பாமக உள்ற இருக்கிற இடத்துல திரும்ப அண்ணன் இருக்க மாட்டார். அதனால் வந்து இப்போவே நம்ம கூட்டணி விட்டு வெளியேறியாச்சுன்னா நாளைக்கு ஒருவேளை பாமக உள்ற வந்துருச்சுன்னா நம்ம மீண்டும் டிஎம்கே கூட்டணிக்கு போக வேண்டியிருக்கும். அதனால் நம்ம வந்து 2 பேரையுமே பேலன்ஸ் பண்ணி பேசிக்குவோம் அப்படின்ட்டு சமூக வலைத்தளங்களில் ஒரே பரபரப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம சமூக வலைத்தளங்களில் பார்த்த செய்தியை பகிர்றோம். இந்த செய்திலாம் சரினாக்கா நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.